என்னும் கருந்தெய்வம் வெளியில எப்படி கருப்போ அந்த மாதிரி ஹிருதயமும் கருப்பு இவனுக்கு. அது மாத்திரமில்ல, தர்மம் அறியா குறும்பனைன்னு ஏசினாள். தர்மம் தெரியாது. ராமாவதாரத்துல ஒரு பெண்ணுக்காக படாத பாடுபட்டவன் ராமன். இந்த கிருஷ்ணாவதாரத்துல பல பெண்களை படாத பாடுபடுத்தியவன் இவன். அதனால இவன் தர்மம் அறியாத குறும்பன் இவன், அவனோ தர்மம் அறிந்தவன் என்று கிருஷ்ணனை ஏசுகிறாள். அந்த கிருஷ்ணனையே நினைத்து நினைத்து இருக்கிறதுனால அவளுக்கு சொப்னம் வருது. அந்த சொப்னத்துல வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் பூரண பொற்கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தொழினான் நாளைவதுவை மனமென்னு நாளிட்டு பாளைக முகு பரிசூடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை பூகுத கனாக்கண்டேன் தொழினான் இந்தீரன் உள்ளிட்ட தேவர் கூடாமெல்லாம் வந்தீரந்தென்னை மகட்பேசி மந்திரத்து மந்திர கோடியுடுத்தி மணமாலை அந்த நீசூட்ட கனாக்கண்டேன் தொழினான் நார்த்தீசை தீர்த்தம் கோணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூனை கண்ணி பூனிதனோடெந்தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தொழினான் கதிரோலி தீபம் கலசமூடனேந்தி சதிரீள மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னவன் அடிநீலை தொட்டெங்கும் அதிர பூகுத கனாக்கண்டேன் தொழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்னூத முத்தோடை தாமௌனி தாழ்ந்த பந்தற்கு மைத்தூணல் நம்பி மதுசூதல் வந்தென்னை கைத்தலம் பற்ற கண்டேன் தொழினான் ஆய் நல்லார் நல்ல மயோதி மந்திரத்தால் பாஷீலை நாணல் படுத்தி பரிதி வைத்து காஷீன மகளி நிறுத்தி திவலம் செய்ய கனாக்கண்டேன் தொழினான் இம்மைக்கும் ஏழேழ் வீரவிக்கும் பற்றாவான் நம்மையுடைய நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மீதிக்க கனாக்கண்டு தொழினான் பரிசீலை ஆழ்மூக திணைவார்தாம் வந்திட்டு எரிமூகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமூகன் அச்சூதன் கைமேலன் கை வைத்து பொறிமூகம் தட்ட கனாக்கண்டேன் தொழினான் குங்குமப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடு ஊடன் செங்கன் அணை மேல் மஞ்சன மாட்ட கனாக்கண்டேன் தொழினான் ஆயனுக்காக தான் கண்ட கனவெல்லாம் வேயர் பூகள் வில்லி புத்தூர்கோன் கோதை சொல் துய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே என்று சொப்னத்துல தான் கண்ட விற்த்தாந்தம். நேற்று சொன்னவே சொப்னமபி சத்தியம். ஆண்டாள் கண்ட சொப்னம் சுஸ்வப்னம். பகவானோட கல்யாணம் ஆனதாவே பூர்ணமா கனா கண்டாள். அதை தன் தோழியினிடத்துல சொல்றா. கனாவில அந்த வரப்பிரேடமாய் அந்த ஜானுவாசத்துல மாப்பிள்ளை அழைப்புல யார் வந்தான்னா கோடரி நுகம்மன் வந்தான்னா.